இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றின் உள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பச் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இது முதல் பாடலுங்க. இந்த திருமந்திரத்தில் விநாயகர் துதின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் நான் எடுத்துக்கலாம். ஏன்னா விநாயகர் பற்றி திருமந்திரத்தில் எங்கேயுமே வரல. அப்போ முதல் பாடலை அதை புத்தகத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா பிற்காலத்தில் வந்தவங்க விநாயகர் துதிங்கிற பாடலை ஒரு சம்பிரதாயம் கருவி சேர்த்திருக்காங்க. மற்றபடி விநாயகர் துதி திருமூலர் பாடிப்பாங்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த வித உறுதியும் தெரியல. அதனால நான் முதல் பாடலாக எதை எடுத்துருக்கேன்னா ஒன்று அவன்தானே, அதாவது ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பச் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பல கடவுள் இருக்கதா நினச்சிட்டு இருக்கோம். சரஸ்வதி கும்பிடணும், இல்லை லட்சுமி கும்பிடணும், இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகணும், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம், இப்படி விநாயகர் கும்பிடணும், முருகனை கும்பிடணும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. அப்போ அந்த ஆற்றல் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அந்தந்த தெய்வங்களை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வங்களை கும்பிடுறது ஒரு அவரும் கிடையாது. அவங்க மனசுக்கு எது பிடிபடுது, எது திருப்தியை கொடுக்குதோ அந்த தெய்வங்களை கும்பிட்டுக்கலாம். ஆனால் அவன் உண்மை என்னன்னு பார்த்தா ஒன்று அவன் அப்படிங்கிறாங்க. இதே கருத்து தான் ஒன்றே தேவன் ஒருவனே தேவன் பாடல் பின்னாடி வரப்போகுதுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று அவன், இறைவன் என்பவன் ஒரே ஒருவன் தான். இப்போ தமிழகத்துக்குன்னு ஒரு காடு, இல்லை நார்த் இந்தியாவுக்குன்னு ஒரு காடு, இல்லை உலகத்துக்கு ஜீசஸ், முகமது நபி, அப்படிலாம் மதங்கள் வேணால் பிரிஞ்சிருக்கலாம ஒழியும் இறைவன் ஒன்று எடுத்துட்டா ஒன்று அவன். அதுக்கு நம்ம வெவ்வேறு பேர் வச்சுருக்கோம். அவங்க அல்லான்னாங்க, ஜீசஸ்னாங்க, இல்லை பரமபிதானாங்க, நாம் சிவன்னு இவர் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம எதாக இருந்தாலும் சரி ஒன்று தான். அது அவங்க விருப்பத்துக்கு அவங்க வச்சுக்கலாம். நாம் நான் இந்துவில் பிறந்திருக்கு அப்படின்னா நான் சிவனையோ முருகனையோ கும்பிடுவாங்க. முஸ்லீமில் பிறந்திருந்தாங்கன்னா, இஸ்லாமில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க அல்லா அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடு. ஆனால் அவங்க வழங்கக்கூடிய அந்த இறைவன் ஒரே ஒருத்தர் தான். ஒன்று அவன் தான் இரண்டு அவன் இன்னருள். அப்போ அந்த இறைவன் இரண்டுக்கு போறாரு. அதாவது என்ன, இரண்டாவதாக இருக்கிறது அவருடைய அருள் சக்தி. சிவன் வந்தாச்சு, அடுத்து யார் வர்றாங்கன்னா சக்தி வர்றாங்க, சிவசக்தி. இப்போ நாம எல்லாருமே சிவசக்தியினுடைய வடிவங்கள் தான். அப்போ சிவன்னா யாருங்க? நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா. சக்தினா என்ன? நம்மளுடைய உடம்பு. அப்போ நாம எல்லாருமே சிவசக்தி சுரூபங்கள் தான். அப்போ இரண்டுன்னு பார்த்தா அவன் இன் அருள், சக்திங்கிறது சிவனோட அருள். அப்போ இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள். சிவன் எங்க இருக்கான்னு சொன்னா மூன்றினுள் இருக்கதா சொல்றாங்க. அது என்ன மூன்றுனா, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றினுள்ளும் அவர் இருக்காங்க. நாம் அதை புரிஞ்சுக்கணும். அவங்க சிவன் படைக்கத்தான் செய்வாரு, இல்லை காக்கத்தான் செய்வாரு, அழிக்க மாட்டாரு. அழிச்சாருன்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது மூன்று தொழிலுமே செய்கிறாரு. அப்போ நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தானாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்குமே உணர்ந்தவங்க. நான்கினுள்ளும் இருக்காங்க. இப்போ நம்ம அறம் மட்டும்தான் இருக்காங்க, பொருள் தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. அறம், பொருள், இன்பமும் வேணும். இப்போ சிவன்கள் இன்பத்தை துறந்து விடணும்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. நான்காவும் இருப்போதும் இறைவன் தான். ஐந்து வென்றனன், ஐந்து புலன்கள்ங்க. கண், காது, மூக்கு, செவி, பார்த்தீங்கன்னா ஐந்து புலன்கள் வென்றனன். அதாவது இதுக்கு அவங்க அகப்பட மாட்டாங்க. நம்ம கண்களாலேயோ அந்த ஒரு ஐம்புலன்களால் நம்ம சிவனை இறைவனை நம்ம அடைய முடியாது. ஐம்புலன்களை